இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை வறண்டு போய் இருக்கிற நம்மை வளப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பொல்லாப்பிலிருந்து நம் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்திலே இருப்போரை ரட்சிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் உள்ள பெண்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார், அவங்களை எப்படி உயர்த்தினார் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சுனேமியால், அவங்க நேம் கூட அதில் மென்ஷன் பண்ணல, சரியா? சுனேமியால்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ திருநெல்வேலியில் வசிக்கிறவங்கள திருநெல்வேலிக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களுடைய பட்டணத்தின் பெயரை வச்சு தான் இவங்க பேரை வந்து சொல்லியிருக்கு. இவங்களை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இசக்கார் கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் சூனேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் அந்த பெண் வாழ்ந்திருக்காங்க. இவங்க பேரு சுனேமியால். ஒரு கணம் பெற்ற ஸ்திரீன்னு சொல்லிட்டு இருக்கு, சரியா? இவங்களுக்கு பேபி இல்லை. இவங்களுடைய கணவனார் மிகவும் வயது சென்றவராக இருந்தார். இவங்க தேவனை எப்பவும் நேசிக்கிறவங்களாக இருந்தாங்க. நேசித்தபடினால அந்த பகுதிக்கு வந்த தேவ ஊழியக்காரரான எலிசாவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, நல்லா உபசரிக்கிறாங்க. அவங்கள நல்ல சாப்பாடு கொடுத்து உபசரிக்கிறாங்க. என்ன கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊழியரை கவனிச்சுட்டே இருக்காங்க. அதாவது அந்த எலிசாவை கவனிச்சுட்டே இருக்காங்க. இவங்க பார்வைக்கு அவர் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஊழியத்துல உண்மையா இருக்கிறத இந்த சுனேமியால் கண்டுகொண்டாங்க. இப்போ இந்த சுனேமியாலுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த பரிசுத்தவானுக்கு, இந்த உண்மையான உத்தமருக்கு நம்ம வந்து மேல் வீட்டில் நம்ம ஒரு அறை எடுத்து கொடுக்கணும். நம்ம மாடியில ஒரு வீடு ரூம் எடுத்து அவருக்கு படுக்கை, மேஜை, நாட்காலி, குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு அவருக்கு வந்து இன்னும் அவர் வந்து ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை. என்ன, இவங்க தான் கனம் பெற்ற ஸ்திரீயாச்சே, இவங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். என்ன, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ கனம் பெற்ற ஸ்திரீயாக இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட போய் என்ன பண்றாங்க, பெர்மிஷன் கேட்கறாங்க. இப்போ நீங்க கேட்குறீங்களா, உங்க ஹஸ்பண்டை, நீங்க எவ்வளோ பெரிய ஜாப்ல இருங்க, நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்யறதா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும், உங்க ஹஸ்பண்டை கேட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும், சரியா? அதுக்குன்னு அப்போ ஹஸ்பண்ட்மார்கள்லாம் மனைவிட்ட சொல்லாம செய்யணும் அப்படி இல்லை. உங்க கணவர்மார்களும் என்ன பண்ணணும், தன்னுடைய மனைவியிடம் ஆலோசித்து முடிவை எடுக்கணும், சரியா? அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த சுனேமியால் தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த எலிசாவை, இந்த ஊழியக்காரனை நான் பரிசுத்தவானாய் காண்கிறேன், இவருக்கு நம்ம வீட்டு மாடியில் ஒரு ரூம் எடுத்து கொடுக்கலாமான்னு கேட்ட உடனே பெர்மிஷன் கிராண்டட். என்ன, அவங்க ஹஸ்பண்டும் ஓகே சொல்லியிருந்தாங்க. அதனால் உடனே வீடு கட்டி ஒரு படுக்கையை செட் பண்ணி டேபிள், நாட்காலி, குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு எலிசாவுக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்க. என்ன, எப்பெல்லாம் அப்போ எலிசா வர்றாரோ, இது நாள் வரைக்கும் சுனேமியால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மட்டும்தான் போனாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா ஹாயா இலைப்பாரிட்டு போற அளவுக்கு நல்ல சௌகரியமா எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, சரியா? இப்போ வந்து எலிசாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ எலிசா இது வந்து ரொட்டேஷனா நடந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆன பிறகு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு யோசனை வருது, இந்த சுனேமியால் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. என்ன, நம்மளுக்கு வந்து நம்ம சௌக்கியமாக இருக்கணும்னு எல்லாமே பண்ணி தந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த சுனேமியாலுக்கு என்ன வேணும் நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்காரனை கூப்பிட்டு சுனேமியால் அழைக்கிறாங்க. அவங்க வந்த உடனே கேட்குறாங்க, நான் ராஜாட்ட உனக்கு நான் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா, உனக்காக நான் ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, இந்த சுனேமியால் என்ன சொல்கிறாங்க, இந்த ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் தந்த இந்த இடத்துல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து நம்ம நல்லாவே இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து அந்த லேண்டை முடிக்கணும், எனக்கு இன்னொரு வீடு கட்டணும், எனக்கு பேபி வேணும், இன்னொன்று அது வாங்கணும், இது வாங்கணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு நம்ம ஒரு லிஸ்டே போட்டிருப்போம். என்ன, ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு ஊழியக்காரங்களோட மொபைல் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம கால் பண்ணி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கேட்டுருவோம், சரியா? இந்த எலிசா இத்தனை காலமாக இந்த சுனேமியால் வீட்டில் சாப்பிட வந்திருக்கிறாங்க, மாடியில் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த சுனேமியால் எனக்கு பேபி இல்லைன்னு அவங்க வந்து அவங்களுடைய குறைய சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வேணும், சரியா? இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், சரியா? இந்த சுனேமியால் சொல்றாங்க, ஆண்டவர் தந்த இந்த இடத்துல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாங்க, இந்த இவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லும்போது இந்த வேலைக்காரன் தான் சொல்வாரு, இந்த சுனேமியாளுக்கு பேபி இல்லை, அவ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வயசாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ எலிசா ப்ரேயர் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை, குழந்தை பாக்கியத்தை யார் பெற்றுக்கொண்டா? சுனேமியால் பெற்றுக்கொண்டான. தன்னுடைய அந்த
தன்னுடைய கணவனுக்கு வயது சென்ற காலத்திலும் கூட ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த சுனேமியால கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே உன ஒரு ஆண் பிள்ளையை அரவணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்ப கூட சுனேமியல் சொல்லுவாங்க, நீங்க எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சரி, இப்போ வேண்டாம் சொன்னாலும் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதமான அந்த குழந்தை ஒரு நாள், அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வந்துச்சு. இவங்க சுனேமியால் மடியிலேயே படுத்து அப்படியே அந்த குழந்தை மறிச்சு போயிட்டேன்னு. இப்போ இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல சுனேமியால் பதட்டப்படாம அந்த குழந்தையை எடுத்து மேல் வீட்டு அறையில வச்சுட்டு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த தான் ஹஸ்பண்ட போய், நான் ஊழியக்காரரை போய் பார்க்கணும், எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் கேட்காங்க, ஏன் இது பண்டிகை டைம் இல்லை, உபவாச நாள் இல்லை, இப்போ ஏன் நீ அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக பார்க்கணும்னு கேட்கும்போது கூட எதுவுமே நீ சொல்லலைன்னு. அவங்க ஜஸ்ட் ஒரு பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீ சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தான் ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்த உடனே போயிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல விவேகமாக செயல்பட்டு இருக்காங்க. சரியா, அந்த இடத்துல தான் ஹஸ்பண்டுக்கோ வயசு ரொம்ப ஆயிட்டு. இப்போ இந்த காலத்தில் கிடைச்ச அந்த பேபி இறந்துட்டுன்னு சொன்னால் அவரு திருப்பி மயக்கம் போட்டு கூட விட சான்ஸ் இருக்கு. என்ன பிறகு அவரை பார்ப்பாங்களா பிள்ளையை பார்ப்பாங்களா? அதனால இந்த நேரத்தில் ரொம்ப புத்தியா அந்த சுனேமியால் நடந்து கொண்டாங்க. சரியா, குயிக்கா போறாங்க. எலிசாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல எலிசாவோட வேலைக்காரர் கேட்காங்க, என்ன சுனேமியால் இவ்வளோ அவசரமா நீ வந்திருக்க, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு. அதுக்கு இந்த சுனேமியால் சொல்றாங்க, எல்லாரும் சுகம்தான். எப்படி சொல்ல மனசு வரும்னு, வீட்டில் தான் பிள்ளையே செத்து கிடக்குது, ஆனா இந்த அம்மா சொல்றாங்க எல்லாரும் சுகம்தான், எல்லாம் நலம் தான் சொல்றாங்கன்னு. ஆனா நம்மகிட்ட யாராவது எம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டா, என்ன எப்படியோ இருக்கேன், என்ன செய்ய இப்படி இருக்குது, வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லைன்னு எல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம குறைகளை அவங்க கிட்ட அடிக்கிடுவோம். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும். நம்மளை பார்க்குறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேசணும். சுனேமியால்ட்ட இருந்து இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ போய் அந்த எலிசாவோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கேட்கல, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தான் எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தை அந்த சுனேமியால் இறுக பற்றி கொண்டா. இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தையும் அவ என்ன பண்ணிக்கிட்டா, திரும்ப பெற்றுக்கொண்டாள். இறந்து போன தன்னுடைய பிள்ளையையும் உயிரோடு அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த சுனேமியால் எப்படி பாசிட்டிவா பேசினாங்களோ அது போல நம்மளும் என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் பாசிட்டிவா பேசணும். நல்ல சிரித்த முகத்தோடு எல்லார்ட்டையும் நம்ம பேசணும். சரியா, பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பாதத்தை நம்ம இறுக பற்றி கொள்ளும் பொழுது அந்த இழந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சுக்கிடும். நீங்க ஏதாவது ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க இறுக பற்றி கொள்ளுங்க. யார் என்ன கேட்டாலும் ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன நலமா தான் வச்சிருக்கிறாரு, நான் நல்ல சுகமா தான் இருக்கேன், நீங்க யார் கேட்டாலும் என்ன சொல்லணும். சரியா, சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தை நீங்க இறுக பற்றி கொள்ளணும். ஏசப்பா, நீங்க தந்த ஆசீர்வாதம் தான் இப்போ நான் இழந்து போகிற மாதிரி இருக்குது, நீங்க தந்த பிசினஸ் தான் லாஸ் ஆகுற மாதிரி இருக்குது, எனக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல விட்டுருங்க. இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஏசப்பா, நாங்க ஒவ்வொருவரும் பாசிட்டிவாக பேசுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் எங்களை விட்டு நீங்க அப்புறப்படுத்தி போடுங்க தகப்பனே. விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க தந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போற சிச்சுவேஷன்ல நாங்க இருந்தாலும் கூட உங்களுடைய பாதத்தை நாங்க உறுதியாய் பற்றி கொள்கிறோம் ஏசப்பா. அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை